அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே நல்லது பண்ணுற ஒரு விஷயமா இல்லை கெட்டது பண்ணுற ஒரு விஷயமா அப்படிங்கிறத பற்றியும், மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயமா நிச்சயமாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும், அது நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயம் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனசார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசியில் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், களத்திரஸ்தானத்தில் புதன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வலம் வருதுங்க. மேலும் கிரக மாற்றமானது 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நூதனமான சிந்தனைகளால் வெற்றி பெறுவீர்கள். எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது. திடீரென கோபம் வரும். ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பேச்சை கேட்க நேரிடும். மேலும் நீண்ட நாள் இழுபறையாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய நிலை அனைத்து மாறப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க. குடும்பத்தில் அமைதி குறைவது போல் தோன்றும். விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க. மேலும் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெண்களுக்கு வீண் பேச்சுகளை குறைத்து செயலில் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சகஜ நிலை காணப்படும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். கூடுதல் கவனத்தோடு செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். மேலும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கி போகுங்க. அது மட்டும் இல்லாமல் நிலம், வீடு, மனை, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்க போகுது. மாணவ மற்றும் மாணவிகளுக்கு தங்களுடைய திறமைக்கேற்ப வளர்ச்சியை பார்ப்பீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எண்ணம் அனைத்தும் நடக்கும். சமுதாய நல பணியாட்களுக்கு பாராட்டு குவியும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆக்கும் விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகுது. வீடு, வாகனம், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். மேலும் உங்களுடைய தாயார், தாய் வழி உறவுகளோடு தேவைப்படும் பொழுது மட்டுமே பேசுங்க. நிகழ்காலத்தில் இருக்க பழகி கொள்ளுங்க. மேலும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லதுங்க. படிப்பில் மந்த நிலைகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுப காரியங்கள் வெகு சுலபமாக நடக்கக்கூடும். விலகி நின்ற உறவுகளும் உரிய நேரத்தில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. புதிய வீட்டிற்கு செல்வது சிறிது தள்ளி போகலாம். பிள்ளைகளால் உயர்கல்வி செல்வதற்குண்டான வேலைகளை ஆரம்பிப்பது நல்லது. மேலும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் பெருமான தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மன கஷ்டம் அப்படிங்கிறது தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை துலாம் ராசிக்காரங்க யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்யுங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல பலனே கூடிய விரைவில் கொடுப்பாரு. மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது துலாம் ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பலன் பெறட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும். பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் வராது. புதிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா அது மன வருத்தத்தை அடிக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும்.
அது மட்டும் இல்லாமல் உடல்நலம் சீராகும். கணவன் மனைவி இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால ஒருவரை ஒருவர் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போவது எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும், நல்ல பதிலும் கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும். இன்னும் சிலருக்கு சலுகைகள் நிறையவே கிடைக்க போகுது. மேலும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டிய நிலை உண்டாகும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக கண்டிப்பாக இந்த 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்க போகுது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 21, 24. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 9. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும். அரசாங்கத்துறையின் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே வந்து சேரும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுது. சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழ் கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத நிலை உண்டாகுங்க. உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். மேடை பேச்சாளர்களுக்கு தங்களின் பேச்சின் மூலமாக வருமானம் கிடைக்கும். போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளை புரிவீங்க. இன்னும் சிலருக்கு வீண் அலைச்சல்களும் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாக இருக்கக்கூடும். மேலும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். சுப காரிய செலவுகள் ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் பெறுவீங்க. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பிறர் மேல் இரக்கம் ஏற்படுத்தி தான தர்மங்கள் செய்வீங்க. சுற்றத்தார் மூலமாக தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் வரப்போகுது. மேலும் தொழிலில் விஸ்தரிப்பு நடவடிக்கை மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அது முக்கியமாக இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோபத்தை குறைத்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக ஒன்று குறைச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் தாங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்களாவே உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் விசாகம் 1, 2, 3 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புது புது முயற்சியை நீங்கள் ஈடுபட்டு அதில் நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபார பயணம் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வசூல் செய்து ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. உறவு மற்றும் உங்களுடைய நண்பர்களின் பரிபூரண ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்து சுபகாரிய செய்திகள் வருவதோடு மட்டும் இல்லாமல் செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்க செய்யும். மேலும் உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய திறமையால் நற்பெயர் எடுத்து பெற்றோருக்கு பெருமையை சேர்ப்பாங்க. உங்கள் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்து வைக்கக்கூடிய புதிய நடவடிக்கைகள் எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலும் அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் நீங்கள் ஏமாறாமல் இருக்க அவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மனைவி மூலமாக கிடைக்கும் எதிர்பாராத தனவரவால் ஏற்றத்தை பார்ப்பீங்க. மிகுந்த உற்சாகத்தோடு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க. கடின உழைப்பால் நீங்கள் பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டியும் பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பரிகார விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த விஷயத்தையும் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக பரிகாரம் பண்ணும்போது அதனுடைய பலன் அப்படிங்கிறது கூடிய விரைவில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க.